are dealing with the wrong person. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மண்டபஜிலி ஐஸ்லெப்பை வந்து உசுரிக்க போகலே ஒருத்தரும் கபூரை வெட்டிட்டான். அவரோட பேர் வந்து ஃபர்ஹான். அவர் கட்டாரில் இருக்கிறார். இவன் என்ன செஞ்சுக்கிறான், அவர்கிட்ட மேல் அவருக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன்னு சொல்லி அந்த ஆள் போடலை, வேறு யாரோ போட்டதுக்கு இவன் தான் போட்டேன்ண்டு, யார் இந்த ஃபர்ஹான் தான் போட்டேன்ண்டு அவர் மவுத்து உண்டு போஸ்ட் போட்டிக்கிறான். போட்டு இப்போ அந்த போஸ்ட்டுக்கு 200 பேருக்கு மேலே இன்னாயிலே வைனாயிலே ராஜுன்னு அடிச்சு. ஆனால் இந்த விஷயம் ஃபர்ஹான்கே தெரியா. அவர் சவர் செஞ்சுட்டு தூங்கி வெண்ண காலம் எலும்புற நேரம் அவருக்கு ஒரு 200 கோலாம். பார்த்தீங்களா எப்படி பழி வாங்குறாண்டு. இப்போ அந்த இவர் மவுத்துன்னு சொன்னார் ஒருத்தர் ஃபர்ஹான், அவர் வந்து இப்போ பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மை மக்களே, எப்படி எல்லோரும் சோமாய்க்கிறீங்களா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிற வந்து நான் தான். இது என்னைய வந்து பர்சனல் இஷ்யூனால் இவன் வந்து நான் வந்து மவுத்துன்னு என்னைய ஒரு இதொண்டு வதந்தி ஒன்றை பரப்பி இப்போ இவர் வந்து எங்களோட அட்ரஸை இதுல எல்லாம் இவர் தேடுறதுக்காக இவர் ட்ரை பண்ணுறாரு. இவரோட வந்து எனக்கு வந்து எந்த விதமான பர்சனல் இஷ்யூவும் இல்லை. இவர் வந்து இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், இவன் வந்து ஒரு இப்படியாப்பட்ட ஒரு ஹராங்குட்டி தான் இவன். சரியா? ஏன்னு சொன்னால் இவனுக்கு வந்து நேராக மோதுறதுக்கு தெம்பில்லை இவனுக்கு. சரி, இவனுக்கு வந்து இப்படி ஃபேக் அக்கௌண்ட்டில் அதில் இதுலேயும் இவன்ட போஸ்டிங் போட்டு இதை போட்டு இவன் வந்து செய்கிறத மக்களுக்கு வெளிக்காட்டி காட்டி காட்டி இப்படி மக்களை வந்து சீரழிக்கிறதே தான் வேண்ட வேலை. இப்போ எல்லாரும் முடிஞ்சு இப்போ என்னைய வந்து பிடிச்சிக்கிறான் இவன் சீரழிக்கிறதுக்கு. அதில் வேற இவன் நான் மவுத்துண்டு வேற போட்டிருக்கிறான், எப்படி கார் விபத்தில் மவுத்து ஆகிவிட்டார் அப்படின்ட்டு. சரியா? இது ஒரு ஃபேக் நியூஸுன்றதுனால நான் இவருக்கு உரிய ஆக்ஷனை நான் இன்ஷா அல்லாஹ் நான் எப்படி எடுக்க வேணும்ன்றதை நான் பார்த்து நான் இவருக்கு முடிவு எடுக்கிறேன், நான் எப்படி எடுக்கணும்ன்றது. இவர்கிட்ட வந்து ஒய்ஃப்ட வந்து டிக்டாக் அக்கௌண்ட் ஒன்று செஞ்சான். ஒய்ஃப்ட ஃபோட்டோ பிள்ளைகளோட ஃபோட்டோ போட்டு ஃபேக் அக்கௌண்ட் போட்டு டிக்டாக் அக்கௌண்ட் செஞ்சுக்கிறான்ட்டு இவன் வந்து வதந்தியை கிளப்பிக்கிறான். எனக்கும் இந்த டிக்டாக் அக்கௌண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்தது நான் வந்து எனக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த டிக்டாக்ல எனக்கு வந்து கூத்தாடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் இவன் மூலமாக இந்த வேலை வெட்டி இல்லாமையும் இல்லை இருக்கிறேன். என்னை டிக்டாக் செஞ்சு கொண்டு இதாகி கொண்டு நிற்கிறதுக்கு. அடுத்தது இவன்ட வந்து இதுவெல்லாம் வந்து இது மாதிரி தான் இவன் நடப்பு. இனி மக்களே, நீங்களெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உஜாராயிருங்க. இவனோட சண்டை பிடிக்க போனால், இவனுக்கு நல்லது பொல்லாப்பு சொல்ல போனால் இவன்ட வேலை தான் ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து சீரழிப்பாய்வேன். சரியா? ஒத்தரண்டு இல்லை, எல்லார்டையும் தான். எந்தண்டு இல்லை. இன்றைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக இது நான் உங்களுக்கு ஒரு நான் எத்தி வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மை மக்களே, இதை விட வேறு என்ன ஆதாரத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த மண்டபஜிலி பெரிய முனாஃபிக்னு சொல்கிறதுக்கு இதை விட வேறு எந்த ஆதாரம் வேணும்? இவனுக்கு எகெயின்ஸ்டாக ஒரே ஒரு போஸ்ட் போட்டான்னு சொல்லி வேறு ஆளை பிடிச்சி அவனுக்கு எதிராக போஸ்ட் போட்டிக்கிறான் மவுத்து சொல்லி. நல்ல வேலை ஏண்ட ஃபோட்டோ இவனுக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா ISISக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கி. அல்கொய்தாவுக்கு நான் தான் ஸ்பான்சர் பண்ணுறேன், அமாஸ்க்கு இங்கேருந்து நான் தான் வெப்பன் சப்ளை பண்ணுறேன், எல்லாத்துக்கும் மேலே கஞ்சிப்பானையும் இம்ரானு நானும் பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொன்னாலும் சொல்லுவான். மை மக்களே, இந்த ஃபர்ஹான் சொல்கிற நபர் கட்டாரில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். இவர்கிட்ட ஃபோட்டோவை வந்து எப்படி மவுத்துண்டு போட்டிக்கிறான் தெரியும்? இவரோட மௌனோட இருக்கிற நேரம் எக்ஸிடென்ட் மவுத்துண்டு போட்டிக்கிறான். அவர் வந்து இன்றைக்கி சவர் செஞ்சுட்டு தூங்கி எழுப்பி பார்க்குற நேரம் தான் அவருக்கு 200 கோலுக்கு மேலே. அவனுக்கு எப்படி இருந்திக்கும், அவரோட மனசெல்லாம் எப்படி இருந்திக்கும் இதை பார்த்தோன்னு? இவனுக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறவங்களோட மேலெல்லாம் கோவம் இருக்கி. ஆனால் அவன் வெளிக்காட்டிக்கொள்ள மாட்டான். பின்னுக்கால தான் அவட்ட சுயரூபம். வீடியோ நேரம் நல்ல மாதிரி பேசுவான், பின்னுக்கு தான் இவன் வேலையை காட்டுவான், இதே மாதிரி வேலைகள் செய்வான். அதுவும் அவன் பேஜில் தான் போட்டு மீக்கிறான். இதை விட இவன் எப்படியா கொண்டு முனாஃபிக் நிரூபிக்கிறதுக்கு வேறு ஆதாரம் எதுவுமே தேவையில்லை. இப்போ சொல்லுங்கள், நாங்கள் இவனுக்கு செஞ்சது சரியா பிள்ளையா? இவனை சீரழிக்கிறது சரியா பிள்ளையா? ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இவனுக்கு செஞ்சது போதான்னு தான் நினைக்கிறேன். இப்படி போனால் இவனை கூடிய சீக்கிரம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்ட்டு சேர்க்க வரும். ஏன்னா இன்கம் வருவது இல்லை. அதனால் இப்போ இவன் வந்து வேறு மாதிரி ரிவெஞ்ச் இருக்கிறது தலைமாறி கொண்டிருக்கிறான். ஏன்னா இவன் ஒரு ட்ரக் அடிக்ட். இவனுக்கு வந்து அந்த ஐஸ் இல்லாமல் ஏலா, தூள் இல்லாமல் ஏலா, கஞ்சா இல்லாமல் ஏலா. இவனுக்கு வந்து உழைச்சி சம்பாதிச்சா அதுக்கெல்லாம் வருமானம் பத்தாது. அதனால தான் அவன் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிறான். இதுக்கு எகெயின்ஸ்டாக வாரவனுக்கு இவன் கொடுக்குற பதிலடி இது மாதிரி தான்.
மக்களை ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இது புனித ரம்லானுடைய மாதம். இந்த மாதத்திலே இவன் இப்படி செய்கிறேன்டா மற்ற நாளெல்லாம் கேட்கவா வேணும்? அதுவும் ஒரு முஸ்லீம் சகோதரன் மவுத்துன்னு போஸ்ட் போடுறேன்டா எந்த மாய் மணலனை இவன் கிரிக்கும். இதே மദ്രஸாவில் வச்சு தான் நஸ்ரீன் ஆண்ட உமாவை தூக்குறேன்னு சொன்னான். மദ്രஸா மாணவர்கள்ட்ட முன்னுக்கு வச்சு அதுவும் லைவ் வீடியோ போட்டு. இப்போ இதே மദ്രஸாவில் வச்சு தான் இந்த ஃபரானை மவுத்துன்னு போஸ்ட் போட்டிக்கிறான். இவன் வாயிலேருந்து வார வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லான்னு இவன் வாயிலேருந்து தான் வருது. இவன் உள்ளத்தில் இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் இருந்திருந்தா, ஈமான் இருந்திருந்தா இவன் தேமாய் வேலை செய்ய மாட்டான். இதெல்லாம் அவன் தலப்பாவை கட்டி நடிச்சு கொண்டிருக்கிறான், தொப்பியை போட்டு நடிச்சு கொண்டிருக்கிறான். இதை கூட புரிஞ்சுக்கொள்ள தெரியாத மட சாம்பிராணிகள் இருக்கிறாங்கன்னு தான் கொஞ்சம் மனசுக்கு கவலையாயிருக்கு. இந்த பக்கம் மரண போஸ்டரை போட்டுட்டு அந்த பக்கம் இஃப்தாருக்கும் அரேஞ்ச் பண்ணிக்கிறான். அப்போ எப்படி இவன் இன்கம்காக வேண்டி டபுள் கேம் ஆடுறான்? வாரவங்களுக்கு இவன் இது தான் செய்வான்னு எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். இவன் டிரெக்டாக என்னையோட மோத மாட்டான். என் பொண்டாட்டி, பிள்ளை, என் உமா, பாப்பா, என்னை சொந்தக்காரங்க எல்லாத்துல ஃபோட்டோவையும் போட்டு சீரழிப்பான் ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லேயும். அதனால தான் இவனை பற்றி பேசுகிறதுக்கு முந்தி நாங்கள் இப்படி ஒரு ஐடியா யூஸ் பண்ணி செய்கிறோம். இல்லாட்டி இவனுக்கெல்லாம் யார் பயப்படுவான்? 2 அடி அடித்தா புழுந்துடுவான். இவன் முழு உடம்புல விற்கிறதே ஐஸும் கஞ்சாவும் மட்டும்தான். இவன் எவ்வளோ பெரிய கிரிமினல்னு பாருங்கள். நோம்பு நேரமே இப்படி செஞ்சுக்கிறேன்டா. அப்படியே ஒரு முஸ்லீமாக பிறந்து ஒரு முஸ்லீம்கே மவுத்துன்னு சொல்லி போஸ்ட் போடுறேன்டா இவன் எவ்வளோ குணம் கீழ் சாதியாக இருப்பான். இவனை பெத்த மண்டபஜிலிக்கும் இவன் உமா ரோய்ச தாத்தாக்கும் இவன் செஞ்ச இந்த வேலைக்கு ஜனாதிபதி அவார்டு ஒன்று கொடுக்குறதுக்கு போகிறோம். அதுக்கு நாங்கள் ஜனாதிபதி கிட்ட லெட்டர் ஒன்று எழுதி நொமினேட் பண்ண போகிறோம் இவன் பேரை. எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் ஒன்று செய்கிறான் பாருங்கள். நோம்பு நேரம் தொப்பியை போட்டுக்கொண்டு தலைப்பாவை கெட்டி கொண்டு துவா செய்யுங்கன்னு சொல்லி இந்த பக்கத்தால் பின்னுக்கால அதே மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு போகிறான். அதுட்டு சரியான ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிச்சுக்கிறோம். இவன் பேஜில் தான் அதையும் போட்டிக்கிறான். எப்படி பழி வாங்குறான்னு பார்த்தீங்க தானே. ஏண்டிய அளவு இந்த பைத்தியக்காரன் யாருன்னு முழு உலகத்துக்கும் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பைத்தியக்காரன் இந்த வீடியோவை எல்லாம் உலக மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஷேர் பண்ணுங்க. இன்னும் இன்னும் பைத்தியமாவான். ஏன்னா இன்கம் குறைஞ்சி கொண்டு வருது. கூடிய சீக்கிரம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்க்க வேண்டி வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம். அல்லாஹ் தான் இவனை பாதுகாக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.